எத்தனை பேர் இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்க? மெயினா இந்த விஷயத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. எந்த விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிறேன் கேளுங்க. 2023 நெல்லையில் 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஆனந்த் சேகர் என்பவருக்கு நெல்லை நீதிமன்றம் விதித்திருந்த தூக்கு தண்டனையை உறுதி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. குற்றங்கள் கடுமையாக இருக்கும் போது நீதிபதிகள் நீதியின் வாளை எடுத்து சுழற்ற தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம் இல்ல, வரவேற்கத்தக்க விஷயம் இல்ல. ஏன்னா இங்க பெண்களை தொடும்போதோ இல்லைன்னா இந்த மாதிரி கொடூரமா இல்ல போதையில பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா வருந்துற எந்த நாயும் சும்மா விடக்கூடாது. 2023 அந்த நாய் தப்பு பண்ணிருக்கு. இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட 3 வருஷத்துல இதுக்கு நீதி கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்குல எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மரண தண்டனை கிடைச்சது அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இதை உறுதி செஞ்சதோட இல்லாம அவனுக்கு சீக்கிரமா மரண தண்டனை கொடுக்கணும். இது இந்த குழந்தைக்கு மட்டும் நிப்பாட்டக்கூடாதுங்க. இதே போல கோவையில நடந்த, சூலூர்ல நடந்த அந்த 10 வயது சிறுமிக்கு நடந்த அநியாயமா இருக்கட்டும், இல்லைன்னா சென்னையில அந்த சிறுமிக்கு நடந்த அநியாயமா இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே இது போன்ற ஒரு தீர்ப்பு விரைவில் கிடைச்சா எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க அந்த குழந்தைங்க திரும்ப வருமா அப்படின்றதே தெரியாது. அட்லீஸ்ட் அதுக்கான நீதியாவது கிடைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு விஜய் சார் எல்லா விஷயத்திலையும் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை தொடர்றவன், பெண்களை தொடர்றவன், அத்துமீறி நடத்துகிற நாயங்கள் எல்லாருக்கும் மரண தண்டனை தாராளமா கொடுக்கலாம். இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் தான் பல பெண்கள் மத்தியில. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.